ஜல் ஜீவன் அபியான். முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் தொடர்ந்து இனி ஒரு போர் நடக்குமானால் அது தண்ணீர் பிரச்சினைக்காகத்தான் என்று உலக நாடுகள் எச்சரிக்கை செய்கின்றன. கடந்த 60 ஆண்டுகளில் உலகம் தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வருகின்றன. ஐநா மன்றங்கள் கூட தண்ணீர் பிரச்சனையின் தாகத்தை சமாளிக்க முடியாமல் தடுமாறுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அழிந்து வரும் காடுகளின் எண்ணிக்கை, சுற்று மாசுபாடு, வானிலை மாற்றம் காரணமாக நிலத்தடி நீர் மட்டும் முற்றிலும் வறண்டு போய்விட்டது. இந்தியாவில் இன்னும் சில ஆண்டுகளில் குடிநீர் என்பது வெறும் கானல் நீராக மாறலாம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தண்ணீரின் தேவையை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் நாட்டின் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் கொண்டு செல்வதை உறுதி செய்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் தண்ணீர் சேமிப்பதையும் தண்ணீர் சிக்கனத்தையும் நாட்டு மக்களுக்கு வலியுறுத்துகின்றன. மேலும் குடிநீர் இணைப்பு இல்லாத கிராமங்கள், நகரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு குறுகிய காலத்தில் திட்டப்படி அந்த பணிகள் வேகமாக நிறைவேற்றப்படுகின்றன. நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு விரைவில் சாத்தியமாகும். விவசாயிகளின் உற்ற தோழனான நம் பாரத பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்தில் விவசாயிகளின் பயிர்களுக்கான நீர்ப்பாசன முறைகள் ஆராயப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும். நீரின் தன்மையை ஆராய்ந்து அதன் பயன்பாட்டின் அளவை நிர்ணயம் செய்வது, குடிநீருடன் சாக்கடை நீர், தொழிற்சாலை கழிவுகள் கலக்காமல் இருக்க வழிமுறைகள், நீர்நிலைகளின் அளவை கண்காணித்து நீர் பற்றாக்குறை சரி செய்யப்படும். பழைய நீர் சேமிப்பு முறைகளை மறுசீரமைத்தல், மழைநீர் கடலில் கலக்காத வண்ணம் சேமித்தல், நகர்ப்புறங்களில் நீர் சேமிப்பு வழித்தடங்களை உருவாக்குதல், பருவநிலை மாற்றங்களில் ஏற்படும் சூழ்நிலைகளை கையாளுதல், நிலத்தடி நீருக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்திய மக்கள் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீரை வழங்குவதே ஜல் ஜீவன் திட்டமாகும். இந்த திட்டத்தை வலியுறுத்தியே ஐநா சபையில் பருவநிலை மாநாட்டில் பேசிய பாரத பிரதமர் அவர்கள் உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், இந்தியா நீர் பாதுகாப்பிற்காக கொடுக்கும் முக்கியத்துவம் பற்றியும் உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார். அதே வேளையில் ஜல் ஜீவன் திட்டம் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படும் குடிநீர் சவால்களை திறம்பட கையாண்டு வருங்கால சந்ததியினருக்கும் வளமான இந்தியாவை விட்டுச் செல்வதே தமது அரசின் உயரிய லட்சியமாக இருக்கும் என்றும் சூளுரைத்தார்.